வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாருமே உருதை தாய்மொழியாக கொண்டவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டிலுமே உருதை தாய்மொழியாக கொண்ட இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் வீட்டில் தாய்மொழி தமிழ் தான். ஒரு சில பேர் அங்கே வடக்குல இருந்து வந்து குடியார்ந்தவங்களும் இருக்கிறாங்க. இவர்கள் பிற்காலத்தில் வந்தவர்கள். ஆனால் இங்கே இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்பட்டவர்கள், அதாவது மதம் விரும்பி மாறினாங்க பார்த்தீங்களா, இவர்கள்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டிலே மாறிட்டாங்க. நபிகள் நாயகம் அங்கே வந்து மதத்தை வளர்க்கும் காலகட்டத்திலேயே தமிழகத்தில் வந்து பள்ளிவாசல்கள் திறக்கப்பட்டுருச்சு. ராமநாதபுர பெரிய பள்ளி எத்தனை நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு போய் பாருங்க. சேரமான் பள்ளி எத்தனை நூற்றாண்டுல கேரளால கட்டப்பட்டதுன்னு போய் பாருங்க. 7ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே நபிகள் நாயகம் அங்க உயிரோடு சதயமாக இருந்த காலகட்டத்திலேயே இங்க வந்து மதம் வந்து இங்க உள்ள வந்துருச்சு. அதனால தான் நமக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இல்லை. அதனால புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழர்கள் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களில் முக்காவாசி பேருடைய தாய்மொழி என்பது தமிழ். தமிழர்களாக இருந்து இஸ்லாம் மதத்தை ஏற்று மாறினவங்க. புரியுங்களா? வீட்டுக்குள்ள போனா அவங்க வந்து தமிழ் தான் பேசுவாங்க. அவங்களுக்கு வேற மொழி கிடையாது. ஸோ அவர்கள் வந்தவர்கள் அல்ல, அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள். எதுவுமே தெரியாம இஸ்லாமியர்கள்லாம் வந்தவர்கள் சொல்வது தவறு.